தக்காளி சேர்த்து மசாலாவுக்கு தக்காளி கூட உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். உப்பு மசாலா எல்லாமே தக்காளி சேர்த்துட்டு தான் நம்ம சிக்கன் வந்து லாஸ்ட்டாக சேர்க்கணும். ஏன்னா சிக்கன் வந்து உடஞ்சிரும். அதனால் 2 நிமிஷம் கிளறி விட்டு நம்ம தண்ணி சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு டைம் கிளறி விட்டுடலாம். நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். உப்பு சேர்த்துட்டு நம்ம கிளறி விட்டுடலாம். சிக்கன் பிரியாணி மசாலா ரெடி பண்ணுறது எப்படின்னு பார்த்துங்க. இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி விட்டு நம்ம தக்காளி ஃபுல்லாக வதக்கின உடனே நம்ம சிக்கன் சேர்த்துடலாம். நல்லா வதக்கிடுச்சு. இப்போ நம்ம தயிர் வந்து 2 லிட்டர் சேர்த்துடலாம். சிக்கன் பிரியாணிக்கு மசாலா பார்த்துக்குங்க. தயிர் 2 லிட்டர் சேர்த்துடலாம். தயிர் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கிளறி விட்டுடலாம். தயிர் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கிளறி விட்டுட்டு அது கூடவே நம்ம மசாலா சேர்த்துடலாம்.